அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஒரு சமுதாயத்தின் மீது உண்பதற்கு ஒரு பொருளை அல்லாஹ் தடுத்து விட்டால் அதை வியாபாரம் செய்வதையும் தடுத்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத், ஹதீஸ் எண் 2111. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எந்த பொருளை உண்பதை விட்டும் ஒரு சமுதாயம் தடுக்கப்பட்டு விடுகிறதோ அந்த பொருளை அந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வியாபாரம் செய்வதும் கூடாது என்பது அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய தடை என்பதை இந்த உபதேசம் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால், தாமாக செத்தவை, பன்றியின் இறைச்சி, இரத்தம், இவைகளெல்லாம் நமக்கு உண்பதற்கு தடுக்கப்பட்டவை. அதே போன்று இவற்றை விற்பதை விட்டும் நாம் தடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பது இந்த உபதேசத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய பாடம். சர்வசாதாரணமாக முஸ்லிம்கள் இரத்தத்தை விற்பது, இறந்து போன உயிரினங்களை கறிக்கடைகளில் வைத்து விற்பனை செய்வது என்பது போன்ற தவறுகளெல்லாம் பரவலாக நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, மக்களை ஏமாற்றி நாம் வியாபாரம் செய்து விட்டோம் என்று அவர்கள் தங்களுடைய சாமர்த்தியத்திற்கு தாங்களே சாட்சிகளாக இருந்தாலும் இது அல்லாஹ் விதித்த தடையை மீறி செய்யக்கூடிய தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது இறையச்சம் என்கிற உணர்வு அவர்களுக்குள்ளாக வருகிறதோ அப்பொழுதுதான் அவர்கள் அதை விட்டு மீள முடியுமே தவிர, மக்களை திருப்திப்படுத்துவதற்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அவற்றை விற்பது என்பது எளிய காரியம். இதை அடிப்படையாக வைத்து எதுவெல்லாம் நமக்கு உண்ண தடுக்கப்பட்டிருக்கின்றனவோ அவைகளெல்லாம் வியாபாரம் செய்வதற்கும் தடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.